அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி நிறைந்த பௌர்ணமி தினம் வருகிறதுங்க. இந்த பௌர்ணமி தினம் அப்படின்னு சொன்னாலே நாம் விரத வழிபாடுகளுக்கு உகந்த ஒரு நாளாக பார்க்குறோம். ஏன்னா தமிழர்கள் பெரும்பாலும் பார்த்தோம் அப்படின்னா விரதங்கள், பௌர்ணமி விரதங்கள் இருக்கிறத இன்றளவும் கடைபிடித்து வந்துட்டுருக்காங்க. நிறைய மக்கள் அதை தவறாமல் பயன்படுத்தி வந்துட்டுருக்காங்க இந்த பௌர்ணமி விரதத்தை அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பௌர்ணமி நிலவு போல் நம்மளுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கணும், வளமை நிறைந்ததாக இருக்கணும் அப்படின்றவங்க கண்டிப்பாக இந்த பௌர்ணமி விரதத்தை மேற்கொள்வாங்க. இன்றளவும் இந்த பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது நடைமுறையில் நிறைய பேர் பின்பற்றி வருவது அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பௌர்ணமி தினத்தன்று பௌர்ணமி விரதம் இருக்கிறது, அப்படி இல்லைன்னா சத்யநாராயண பூஜை செய்கிறது, சித்திரகுப்தர் வழிபாடு, சந்திர பகவான் வழிபாடு அப்படின்னு வழிபாடுகள் பூஜைகள் செய்வதோடு மட்டும் இல்லாமல் பௌர்ணமி நிலவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நாம் விரதங்களை மேற்கொள்வதும் சால சிறந்தது. அதாவது பௌர்ணமி விரதம் அப்படின்னு சொன்னாலே அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து தலைக்கு குளித்து விட்டு வீடு வாசல் சுத்தம் செய்து விட்டு நம்மளுடைய பூஜை அறையில் விளக்கு ஏற்றி வைத்து இறைவனுக்கு மஞ்சள் திலகம் இட்டு வண்ண மலர்களால், வாசனை நிறைந்த மலர்களால் அலங்காரம் செய்து நாம் நம்மளுடைய வழிபாட்டை ஆரம்பிப்போம். உபவாசம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலை முழுவதும் மாலை வரைக்கும் பார்த்தோன்னா முழு நாளும் உபவாசம் இருப்பவர்களும் உண்டு. இல்லை ஒருவேளை உணவு உண்டும் உபவாசம் இருப்பவர்கள் உண்டு. பால் பழம் மட்டும் சாப்பிட்டு உபவாசம் இருப்பவர்கள் உண்டு. இப்படி அவர்களுடைய குடும்பத்திற்கு ஏற்றவாறு, அவங்களுடைய உடல் நலத்திற்கு ஏற்றவாறு பார்த்தோம் அப்படின்னா உபவாசம் இருப்பது மாற்றப்படுது. அதே மாதிரி குடும்ப வழக்கம் படி உபவாசம் இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வழக்கமும் இருக்குது. அவங்க குடும்ப வழக்கத்தின் படி கூட பல பேர் பௌர்ணமி விரதத்தை கடைபிடிச்சு வந்துட்டுருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறது பல வகையில் நமக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய பட்சத்தில் இந்த நவக்கிரகங்கள் அப்படின்னு அழைக்கக்கூடிய கிரகங்களில் பார்க்கும்போது ஏற்படக்கூடிய அந்த மாற்றம், அதிலும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பௌர்ணமி தினத்தன்று நிகழக்கூடிய அந்த கிரக மாற்றம் அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக மகத்துவமும் அதிக அளவில் உற்று நோக்கப்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் பொதுவாக ஒரு சாதாரண நாளில் ஒரு கிரகங்களில் ஏற்படக்கூடிய மாற்றமே பார்த்திங்கன்னா அதீத சக்தி நிறைந்த அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலுமே தென்படும். அதிலும் இந்த மாதிரியான திதிகள் நேரத்தில் கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்றது அதிசக்தி நிறைந்ததாக இருக்கும். அதனுடைய தாக்கம் வீரியமாகவே இருக்கும். இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது 12 ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே வெவ்வேறு வகையில் தென்பட ஆரம்பிக்கும். அது சில ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தரும், சில ராசிக்கு பார்த்தீங்கன்னா துரதிர்ஷ்டத்தை தரும். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த கிரகநிலை மாற்றம் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க பெற போகிறது, அவர்களுக்கு சாதகமாக இருக்க பெற போகிறதா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்த போகிறதா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நவக்கிரகங்களினுடைய அமைப்பு அப்படிங்கிறது மேஷராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குங்க. இந்த நேரம் கிரகங்களினுடைய வக்ர நிவர்த்தி, வக்ர பெயர்ச்சி ஆகட்டும், பின்னோக்கிய பயணங்கள் ஆகட்டும், எல்லாமே தங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தவிருக்கிறது. அதிலும் கிரக மாற்றம் உங்களுக்கு சாதகமற்ற நிலையில் இருக்கிறதுனால தங்களுடைய ஒரு சிறு முயற்சியாக இருந்தாலும் மிகப்பெரிய அளவில் நீங்கள் முயற்சிகளை மேற்கொண்டாலும் அது தங்களுக்கு வெற்றியை தராது. தேவையில்லாத
பிரச்சனையை ஏற்படுத்த வாய்ப்பாக அமைஞ்சிடும். அதனால் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்றுங்க. எல்லா விஷயத்திலையும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு நடந்து கொள்ளுங்க. சிறு அலட்சியம் கூட மிகப்பெரிய விளைவுகளை ஏற்படுத்திவிடும் அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது முக்கியமான ஒன்று. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் குறித்த நேரத்தில் அனைத்து வேலைகளையும் நீங்கள் செய்து முடிச்சிடுவீங்க அப்படின்னு சொல்லலாம். உத்தியோகஸ்தர்களுக்கு நீங்கள் உயர் அதிகாரிகள் சொன்ன பணியை உடனுக்குடன் செய்து முடிக்கிறீங்க அப்படின்னா தங்களுக்கு நல்ல மரியாதையும் அவர்களினுடைய ஆதரவும் கிடைக்குங்க. வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கவலை வேண்டாம். தங்களுடைய சிறு தொழிலை விரிவாக தங்களுக்கு முதலீட்டுக்கான வங்கி கடன்கள் எளிதில் கிடைக்கப்படுவீங்க. அதற்கு உண்டான முயற்சியிலையும் ஈடுபடுவீங்க. குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் தாங்கள் அடகு வைத்து தங்கள் கணவருக்கு தந்த கடனை இந்த காலகட்டத்தில் ஒரு பகுதியை அடைத்து விடுவீங்க. ஒரு சில நகைகளை மீட்டும் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இருக்குங்க. ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு, அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்பெறலாம். மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது. வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சினத்தை காட்டாம சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது. தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வா பாருங்க. பயணங்களில் ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது அவசியங்க. குடும்ப தலைவிகள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க. தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாக வாய்ப்புகள் அதிகபட்சமாக இருக்குது. சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம். சக பணியாளர்கள் சக ஊழியர்களிடம் எந்த பாகுபாடும் இல்லாமல் இருக்கிறது தேவையற்ற பகையை ஏற்படுத்தாமல் இருக்குங்க. தங்களுடைய வேலையில் நீங்கள் கண்ணும் கருத்துமாகவே இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். சொன்ன நேரத்திற்கு சொன்ன வேலையை முடிச்சு கொடுத்துருவீங்க அப்படின்னு சொல்லலாங்க. வேலையை திறம்பட செய்து பாராட்டையும் பெறுவதற்கு உண்டான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்க பெறுகிறது அப்படின்னு தான் சொல்லணும். அதே மாதிரி பண பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் முழுமையாக இந்த காலகட்டத்தில் விடுபடவும் ஆரம்பிச்சிடுவீங்க. தங்களுடைய சேமிப்பை உயர்த்துவதற்கு உண்டான முயற்சிகளையும் மேற்கொள்வீங்க. வியாபாரத்திலையும் சரி வேலையிலையும் சரி இருந்து வந்த தடைகள் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிச்சிடும். குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. உடல் ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளில் கூடுதல் கவனத்தை செலுத்த பாருங்கள். அதே மாதிரி இந்த நேரத்தில் மன தைரியம் அதிகரித்து காணப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னும் சொல்லலாம். இந்த நேரத்தில் எந்த ஒரு விஷயத்துலையுமே நீங்கள் நிம்மதி பெருமூச்சு விடுவதற்கான வாய்ப்புகளும் அதிகபட்சமாகவே இருக்கிறதுங்க. தேவையற்ற பிரச்சனைகள் தங்களை விட்டு விலகும். நிதி நிலைமையும் சீராகும் அப்படின்னும் சொல்லலாம். வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்காக ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்க பெறுகிறது. இந்த நேரத்தில் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கலாம். சின்ன சின்ன பெட்டிக்கடை வைத்திருக்கக்கூடிய வியாபாரிகள் முதல் பெரிய தொழில் அதிபர்கள் வரைக்கும் நீங்கள் நினைச்ச வேலைகளை தைரியமாக செய்யலாம். நல்ல முன்னேற்ற பாதையில் தங்களுடைய வாழ்க்கை செல்லும். அதே மாதிரி தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றியடையுங்க. வேலையில் கூடுதல் கவனத்தை மட்டும் செலுத்த பாருங்க. கவனக்குறைவாக அலுவலக பணிகளை செய்ய வேண்டாம். நேரத்திற்கு கொடுத்த வேலையை முடிக்கிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி யாருக்கும் வாக்குறுதி கொடுக்காதீங்க. சொன்ன வாக்கை காப்பாற்றாமல் போவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியது அவசியமாகிறது. அதே சமயம் ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலம் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையிலையும் இருக்க பெறுகிறது அப்படின்னு நாங்கள் சொல்லணும். செலவுக்கு ஏற்ற வகையில் கையில் பண இருப்பு இருக்கும். கொஞ்சம் செலவுகளை கட்டுப்படுத்துவது ரொம்ப நல்லது. இல்லைன்னா மாத கடைசியில் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் இருக்குது. நிதி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எப்போதுமே கவனமாக இருங்க. மற்றபடி தங்களுடைய டார்கெட்டை எல்லாம் சரியாக முடிச்சிடுவீங்க. வியாபாரத்தில்
எக்காரணத்தை கொண்டும் அகலக்கால் வைக்க வேண்டாம். எதிலும் நிதானம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். முன்னேற்றம் ஓரளவுக்கு குடும்பத்தில் இருக்கும். அதே மாதிரி குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தங்களை விட்டு விலகும். சந்தோஷம் குடும்பத்தில் இரட்டிப்பாக வாய்ப்புகள் இருக்கு. இந்த காலகட்டத்தில் எளிதில் ஜீரணமாகாத உணவுகளை சாப்பிட வேண்டாம். அது ஆரோக்கிய கோளாறுகளை ஏற்படுத்திட வாய்ப்புகள் அதிகபட்சத்தை ஏற்படுத்திடும். அதே போல் அதிர்ஷ்டத்தின் மீது ஆர்வம் காட்டாதீங்க. எதுவாக இருந்தாலும் உழைத்தால் மட்டுமே கிடைக்கும் அப்படிங்கிறத உறுதியாக நம்ப வேண்டிய ஒரு காலகட்டங்க. வேலையில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்து கொள்வது அப்படிங்கிறது அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம்.